அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈமானை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் பார்க்க போறோம். ஈமான் அப்படின்னா கொள்கை, இஸ்லாம் என்றால் செயல்பாடு. ஈமான் என்பதற்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். சந்தேகமின்றி மனதால் நம்பி நாவால் மொழிவதற்கு ஈமான் என்று அர்த்தம். சந்தேகமின்றி மனதால் நம்பி அப்படின்னா எந்த சந்தேகமின்றி மனதால் அல்லாஹுவையும் அவர் அனுப்பிய தூதர்களையும் மறுமை நாளையும் நம்புவதுதான் மன நம்பிக்கைக்கான விளக்கம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நாவால் சாட்சி. நாவால் சாட்சி அப்படின்னா லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதுதான் நாவால் சாட்சிக்கான அர்த்தம். ஈமான் முழுமையடைவதற்கு நாம் 6 அம்சங்களே நம்பணும். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். அல்லாஹுவையும் மலக்குகளையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் மறுமை நியாய தீர்ப்பு நாளையும் வாழ்வும் தாழ்வும் இறை விதிப்படியே நடக்கும் என்று நம்புவதுதான் உண்மையான ஈமான். இதுவரைக்கும் ஈமானை பற்றி பார்த்தோம். இப்போ இஸ்லாமை பத்தி பார்ப்போம். இஸ்லாம் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தின் ஃபர்ல்கள் 5. அது என்னென்னு பார்ப்போம். 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத்து, 5வது ஹஜ்ஜி. கலிமா தையிபா பற்றி பார்க்க போறோம். கலிமா தையிபா அப்படின்னா லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிறார்கள். இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.